வணக்கம். இன்றைய பதிவு ரொம்ப முக்கியமானது. 12 ராசிக்கும் ஒரு முக்கியமான விஷயம். அதாவது என்னன்னா, வக்கர சனி பெயர்ச்சி. சில பேருக்கு பாதகமாக அமையும், சில பேருக்கு சாதகமாக அமையும். அதுக்கு காரணம் என்னன்னா, பாவம் புண்ணியம் செயல். போன ஜென்ம கர்மா, இந்த ஜென்ம கர்மா. அதனால் தசா புத்தி கெட்டு போயிடும். அப்போது என்ன நடக்குதுன்னா, இந்த கிரகங்கள் நல்ல நேரத்தில் இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்க வேண்டிய நல்ல நல்ல விஷயங்கள் அது கிடைக்காம போயிடும். ஏன்னா அந்த கர்மா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போது இந்த கர்மா தான் முடிவு எடுக்குது. யார் தப்பு பண்ணால் யார் தப்பு செய்யலைன்னு அதுதான் ஒரு மேனேஜர் மாதிரி. அப்போது இந்த சனி, வக்கரம் சனியாக இருந்தாலும் சரி, அஸ்தம சனியாக இருந்தாலும் சரி, நமக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி கிடைக்கப்படும். இப்போது ஒரு வகையில் கிரகங்கள் நல்லா இருக்குது, நமக்கு கோச்சார ரீதியாக நமக்கு எல்லாம் கிடைக்க போகுதுன்னு சொல்லப்படுறது இந்த ஜோதிடர்கள். அதனால் என்ன ஆகும், அப்போது நம்ம செஞ்ச பாவம் எப்போ சனி பகவான் நம்மளுக்கு தண்டனை கொடுப்பாரு? கெட்ட நேரத்தில் தான் கொடுப்பாரு. கிரகங்கள் நல்லா இருக்குது, எல்லா மடமும் நல்லா இருக்குது, ஏன் நமக்கு நன்மை கிடைக்கவில்லை? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த கர்மா தான் முடிவு பண்ணுது நம்ம செய்கிற பாவம் புண்ணியம். அப்போது தசா புத்தி நல்லா இருந்தால் நல்லது நடக்கும், ஏன்னா பாவம் செய்யலை. இப்போது எல்லா கிரகங்களும் நல்லா இருக்குது, நமக்கு நன்மை வருது அப்படின்னா அப்போ அந்த கர்மாவுக்கு வேலையே இல்லாமல் போயிடுமே. அதனால தான் பிறப்பு எடுக்கிற ஒவ்வொரு மனிதனுமே தசா புத்தி ஒரு சில பேருக்கு சரியில்லாமல் போகிறதுக்கு காரணமே இந்த செய்கிற பாவம் தான். அதுலேயும் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, குழந்தைங்கள் பிறக்கும் எடுக்கிற நேரம் சரியில்லாமல் போனால் இப்படி தான். அதனால தான் பெரியவங்க பஞ்சாங்கம் பார்க்குறாங்க, எந்த நேரத்தில் ஒன்றா சேரணும், புருஷன் பஞ்சாதி, நல்ல நேரத்தில் திருமணம் செய்யணும், ஆண் பெண் பொருத்தம் பார்க்கணும், புருஷன் பஞ்சாதி நல்ல நேரத்தில் ஒன்றா சேரணும், ராகு காலம் முகூர்த்த நாள் நேரத்தை பார்க்குறாங்க. இந்த திருமண தம்பதிகளுடைய ஜாதகத்தை அலசி பார்க்கணும். யாருடைய ஜாதகத்தில் என்ன தோஷம் இருக்குன்னு பார்க்கணும். பித்ரு தோஷம் இருக்கா, முன்னோர்கள் சாபம் இருக்கா, குலசாமி சாபம் இருக்கா, இதெல்லாம் பார்க்கணுங்க. இதெல்லாம் பார்க்கலன்னா கெட்ட நேரம் வரும்போது வச்சு செஞ்சிடும். அப்போது வாழ்க்கையே கஷ்டம்தான். அப்போது குடும்ப வாழ்க்கை செதறி போயிடும். அப்போது என்ன செய்யலாம்? தெய்வத்துக்கிட்ட முறையிடலாம், பரிகாரம் செய்யலாம், தோஷங்கள் தீரும், பாவங்கள் குறைக்கப்படும். தெய்வம் பக்தி பிரதானம். நமக்கு எல்லாம் தெய்வம் தாங்க. தெய்வம் தான் நம்மளை காப்பாற்ற முடியும். ஒரு சில பேருக்கு தெய்வ பக்தியே கிடையாது. அப்போ எப்படி தெய்வம் நம்மளுக்கு உதவி செய்யும்? ஒரு உதாரணம், நம்ம எங்கேயாவது போகணும் வரணுன்னாக்கா தெய்வத்துக்கிட்ட திரிப்படுத்தணும். ஏதாவது அசம்பாவம் நடக்குதுன்னா தெய்வத்துக்கிட்ட தெரியப்படுத்தணும். நம்ம பிள்ளைங்க எங்கேயாவது போனாங்கன்னா வந்தாங்கன்னா தெய்வத்துக்கிட்ட தெரியப்படுத்தணும், வேண்டிக்கணும். அன்னாடிக்கும் தெய்வத்தோடைய கனெக்ஷன் நம்ம எப்போவுமே பூட்டி வச்சுக்கணும். நம்ம நேரங்கள் நல்லா இருக்கும் பொழுது தெய்வத்துக்கிட்ட சொல்லணும் நமக்கு எது வேணும் எது வேணான்னு. அதுலேயும் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, அதை நம்ம எப்போவுமே பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி கெட்ட நேரம் வரும்போது தெய்வத்துக்கிட்ட திரிப்படுத்தணும். தெய்வமே எப்போவுமே என்னை காப்பாற்று அப்படின்னு. என் மக்களை, என் குடும்பத்தை தெய்வமே தயவு செய்து காப்பாற்று. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜோதிடர்கள் பொய் அப்படின்னு. அது பொய் இல்லைங்க. நம்மளுடைய தசாபுத்தி சரியில்லாமல் போகிறதுனால தான் நமக்கு நன்மை நடக்கிறதில்ல. அதனால் ஜோதிடர் பொய் அப்படின்னு ஒரு சில பேர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஜோதிடர்கள் உண்மையை சொல்லுவாங்க, நடக்க போகிறத சொல்லுவாங்க, கோச்சார ரீதியாக இருப்பது என்னன்னு சொல்லப்படுவாங்க. கோச்சாரம்னா என்ன? கோச்சாரம்னா இந்த வருஷம், இந்த மாதம், இந்த மாதிரி நேரத்தில் இதான் நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் கோச்சாரம். அது கிடைப்பதும் கிடைக்காததும் நம்மளுடைய தசா புத்தியில் தான் இருக்க விஷயமே. போன ஜென்மம் கர்மா ஏன் இந்த ஜென்மத்தில் என்னை வச்சு வாட்டுது? ஏன்னா
போன ஜென்மத்தில் ஆயுள் ரீதியாக நம்ம வாழ்ந்து முடிக்கலைன்னா அந்த கர்மா எப்படி வேலை செய்யும்? பாதியிலேயே புட்டுக்குச்சுன்னா உயிர், அப்போது அந்த கர்மா தொடரும். அடுத்த ஜென்மத்துக்கு செஞ்ச பாவத்தை கழிக்கணும், அதுக்காக தான் தொடரும். இப்போது ஒருவன் தப்பு பண்ணிட்டான் நாட்டில், அதுக்கு தகுந்த தண்டனை அரசாங்கம் கொடுக்குது. ஏன்னா உசுறு இன்னும் இருக்குது, அதனால தான். அப்போது தண்டனை செஞ்சவனுக்கு உசுறு இல்லைன்னா எப்படி அரசாங்கம் தண்டனை கொடுக்கும்? அதே போல் தான் இந்த கர்மாவும். உசுருக்கு தகுந்த மாதிரி தான். உசுறு போச்சுன்னா மறுபிறவி எடுக்கும் பொழுது அந்த கர்மா நம்மளை தொடரும். அதுக்கு தான் நம்ம யாருக்கும் பாவம் செய்யக்கூடாது, துரோகம் செய்யக்கூடாது. அப்போது கோச்சாக ரீதியாக எல்லாம் நன்மை தான் கிடைக்கும். அப்போது இந்த வக்கர சனியால் நமக்கு கிடைக்க போகிறது பாவம் புண்ணியம் கணக்கு. அதில் தான் நமக்கு நன்மையா தீமையா என்பது தீர்மானம். சனி பகவான் ஒரு நீதி பகவான். யார் பாவம் செஞ்சாங்க, யார் நன்மை செஞ்சாங்க அப்படின்னு அவர் தீர்மானம் செய்வார். அதுக்கு தகுந்த தண்டனை கொடுப்பார். இதுக்கு பேர் தான் வக்கரம் பெயர்ச்சி சனி பகவான். இப்போ ஜோசியம் என்ன சொல்லுதுன்னா, எல்லா ஜோதிடர்களும் சேர்ந்து சொல்கிறாங்க நன்மைகள் இருக்குது, இந்த வக்கர சனியில் நன்மைகள் இருக்குது அப்படின்னு. அது யார் யார் என்னென்ன ராசி அப்படின்னு சொன்னாக்கா, ரிஷிப ராசிக்கு, கன்னி ராசிக்கு, மிதுன ராசிக்கு, விருச்சிக ராசிக்கு, கடக ராசிக்கு, கன்னி ராசிக்கும் இருக்குது, துலா ராசிக்கும் இருக்குது, மேலும் மேச ராசிக்கும் இருக்குங்க. அதுலேயும் தனுசு ராசிக்கும் இருக்குது, இப்போ மக்கர ராசிக்கும் இருக்குங்க. ஆனால் அவங்களுடைய ஜாதகப்படி அவங்களோட தசா புத்தி தகுந்த மாதிரி நன்மைகள் கிடைக்கப்படுது. ஞாபகம் வச்சுக்கிங்க, ஜூன் 29 வக்கர சனி பெயர்ச்சி. இதெல்லாம் கோச்சாக ரீதியாக மட்டும்தான். அவங்க ஜாதகத்தை சுய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். என்ன தசா புத்தியில் இருக்குது, அது பாதகமாக இருக்கா இல்லை சாதகமாக இருக்கா அப்படின்னு நல்ல ஜோசியர்களை தேடி போய் பாருங்கள். சரிங்களா? ஸோ இதோட இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க, லைக்ஸ் பட்டனை போட்டுக்குங்க. சரிங்களா? அடுத்த பதிவில் வரேன். நன்றி, வணக்கம்.